ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக பயனுள்ள, உங்களுக்கு மிக மிக உபயோககரமான நிறைய இல்லறம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை பார்த்துட்ருக்குறோம். நிறைய கேள்விகளுக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான பதில்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பல பேர் அவர்களுக்கு ஏற்படுற அந்த இல்லறம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் எங்கே போய் அதை நிவர்த்தி பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது குறையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி குறையான்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட அதுக்கான சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது, யாரை போய் பார்க்கணுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய சிக்கலில் நிறைய நபர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இன்றைய இளைஞர்களினுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்குது. திருமண உறவுனாலே பயப்படுறவங்க இன்றைக்கி ரொம்ப அதிகமாயிட்டாங்க. சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா, என்னால் ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாதுங்கிற மனநிலையில் போயிட்டு அதன் காரணமாக எனக்கு திருமணமே வேணான்னு சொல்கிற நிறைய இளைஞர்களை இன்றைக்கி நாம் பார்க்க முடியுது. கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை. ஒரு மீன் பிறந்த உடனே நீந்தி போயிடுது தண்ணியில். அப்படி தான் மனிதனினுடைய இல்லற வாழ்வும். அதுக்கு முன்னாடி டெமோலாம் கிடையாது, சரிங்களா? இப்போ இல்லறம் எப்படி இருக்கணுன்ட்டு எத்தனை பேர் டெமோ அட்டன் பண்ணாங்க? டெமோ அட்டன் பண்ணால் நம்ம நோய் தான் வாங்கிட்டு வரணும். அது சரியானதல்ல. அதனால் முதல்ல ஈடுபட போகிறீங்க, அதுவும் ஒரு சிரித்தல் மாதிரி, அழுதல் மாதிரி, ஆச்சரியம் மாதிரி ஒரு உணர்வு தான். அது உடம்பே என்ன செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும். ஸோ நீங்கள் ஏன் ரொம்ப பதட்டப்படுறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு பெரும்பான்மையான ஆண்களுக்கு இந்த மலடுங்கிற பிரச்சனை அதிகமாகிட்டு வருது. ஆண் மலடுங்கிற ஒரு பிரச்சனை. அது போதாதுன்னு இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர், குறிப்பாக ஆண்கள் திருமணத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலும் கூட, ஒரு பெண்ணே கிடைச்சாலும் கூட எனக்கு வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஒன்று, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. களி முத்திடுச்சும்பாங்களே, இப்போ தான் முத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இது எங்கே போய் முடியுங்கிறது தெரியல. உலகளாவிய ஒரு பெரும் குறையாக இன்றைக்கி ஆண்மலடு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது ஒன்று. ஒரு பெரிய குறையாக இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, திருமணத்தை தள்ளி போடுறாங்க அல்லது திருமணமே வேணான்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக இனப்பெருக்கம் பெரிய அளவில் குறையும். நாமளும் விலங்கினம்தான், சரிங்களா? நாமளும் இனத்தை விருத்தி பண்ணாதான் சந்ததிகள் உருவாகும், உலகத்தினுடைய இயக்கமும் சமமாக இருக்கும். இது வேணான்னு அவாய்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாக அடி வாங்கும் லைஃப்பில். இது இந்த நிலை மாறணும். இளைஞர்கள் இந்த நிலையை மாற்றணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துடுச்சுன்னா திருமண பந்தத்துக்குள்ளே போங்க. கண்டிப்பாக திருமணங்கிறது அனைவருக்கும் அவசியமானது தான். ஆனால் ரொம்ப கட்டாயப்படுத்தி யாரும் உள்ள தள்ளக்கூடாது, அது ரொம்ப தப்பு. பட் பண்ணலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுனா பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். பட் நான் பண்ணவே மாட்டேங்கன்னு சொல்கிறவங்கள நாம் பண்ண வச்சு அதன் பிறகு அவங்களுடைய லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணி வரவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. முக்கால்வாசி பேர் குழப்பத்தில் தான் இருப்பாங்க. 90% பண்ணலாமா வேணாமா இந்த குழப்பத்தில் தான் இருப்பீங்க. பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய அறிவுரை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே அந்த ஹார்மோனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரான் 40 வயசு வரைக்கும் சும்மா அப்படியே துள்ளி குதிக்கும். 40 வயசு வரைக்கும் ஆண்களை கையிலேயே பிடிக்க முடியாது, சரிங்களா? அப்படியே ரெக்க கட்டி பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பறந்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்கணுன்னு தோணும். இல்லறத்தில் ஜமாயிப்பாங்க. அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு தோணும். திருமணமே வேணாமாங்க, நானே வாழ்ந்துக்குவோம்பாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த 40க்கு மேலே டெஸ்டோஸ்டெரானோட அளவு ஆண்களுக்கு குறையும். அந்த ஆண்மையோட வீரியம் அப்போ தான் குறைய ஆரம்பிக்கும்.
நான் 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 அப்படின்னு சொல்கிற அந்த ஆணுடைய வாய் 40 வயதுக்கு மேலே நாம் யாராவது இருப்போமா, நம்ம சுற்றி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். ஸோ தயவுசெய்து திருமணம், குடும்பம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்வுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அதனால் இந்த பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் அவாய்ட் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. சில ஆண்கள் வந்து இந்த மலடுங்கிற பிரச்சனையில் நிறைய அவதிப்பட்டு இருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட இன்றைக்கி அதுக்குரிய டெக்னாலஜிஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஆண் வந்து மலடு பிரச்சனையினால் கஷ்டப்படுறார் அப்படிங்கிறதும், ஒரு பெண் வந்து குழந்தை இல்லாமல் அந்த பெண்ணும் மலடு பிரச்சனையில் கஷ்டப்படுதுன்னு சொல்கிறவங்களுடைய ரேஷியோ இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ஆணுக்கு இவ்வளோ கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஒரு ட்ராப்பில் ஆணினுடைய திரவத்தில் ஒரு ட்ராப்பில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த உயிரணுக்கள் இருந்தால் தான் அது நீந்தி போய் பெண்ணுடைய கருமுட்டையை இடிக்கும். அதில் ஒரே ஒரு உயிரணு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கருவாக உருவாகும். ஸோ ஆணுக்கு அவ்வளோ உயிரணு தேவை. பட் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் ஆணுக்கு ஒரே ஒரு உயிரினு மட்டும் இருந்தால் கூட போதும், உயிரோடு இருந்தால் கூட போதும், ஒன்று இருந்தால் கூட போதும். என்னங்க சொல்கிறீங்க, ஒரே ஒரு உயிரினு மட்டும் இருந்தால் கூட போதுமா அப்படின்னு கேட்டால் போதுமானது. அதை வந்து கரெக்டாக ஊசியில் எடுத்து கரெக்டாக பெண்ணோட கருமுட்டைக்குள்ளே செலுத்தி இன்ஜெக்ட் பண்ணி கருவை வந்து உருவாக்குறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ் அதிகமாகிடுச்சு. சில பேர் கேட்குறாங்க, திருமணம் ஆகிடுச்சிங்க, என்ன குழந்தை தங்குறீங்க, எப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக குழந்தை எப்போ பிறக்கும், குழந்தைக்காக என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் திருமணமான புதுசில் யாரும் சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக 1 இயர் நீங்கள் நல்ல ஒரு அந்யூன்யத்தோடு இருக்கணும். டெய்லி நீங்கள் கண்டிப்பாக கலவி வச்சுக்கிட்டே ஆகணும், டெய்லி இருக்கணும் தாம்பத்தியத்தில். அப்படி இருந்து உங்களுக்கு குழந்தை தங்கலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 1 இயர் கண்டினியூஸாக நீங்கள் கேட்கலாம், 1 வருஷம் தொடர்ச்சியாக இருக்க முடியுமாங்க, ஏதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம், இல்லை 1 வீக் இருக்குது, 3 நாள் கண்டினியூஸாக இருக்கணும், அடுத்த நாள் இருக்க முடியாது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட வரலாம். அப்படி இருக்கலாம்னா அப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 3 நாள் கண்டினியூஸாக இருக்கீங்க, ஒரு நாள் கேப் இருக்குது, அடுத்து ஒரு 3 நாள் இருக்கீங்கன்னா தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக இருந்து பாருங்கள். இல்லைன்னா சொன்ன ஒரு 3 நாள் இருங்க, அப்புறம் ஒரு நாள் விடுங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் கரு உருவாகிடும். மேக்ஸிமம் கல்யாணமாகி ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே உருவாகிடும். ஓகேங்களா? இதில் எந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, பெண்களுக்கு இந்த மாதவிலக்கில் பிரச்சனை வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு அது பேர். கரெக்டாக அந்த 21 நாட்கள் சர்க்குலேஷனில் இவங்களுக்கு வராது. அப்படி வராத போது தான் இந்த சுழற்சி, இந்த மாதவிலக்கு சுழற்சியில் பிரச்சனை ஏற்படும் போது தான் இந்த குழந்தை உருவாகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. 1. 2வது, ஆண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு திருமணம் ஆன புதிதில் விடியற்காத்தாலையில் இல்லறம் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். விடிய காத்தால் ஆணினுடைய டெஸ்டோஸ்டரான் ரொம்ப அதிகமாக சுரக்கும். ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டரான் தான் ஆணுக்கு ஆண்மையை அதிகமாக கொடுக்குது. அது ஒரு ஹார்மோன். அது இயற்கையாகவே விடியற்காலையில் அதிகமாக செப்ரேட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் ஒரு ஆண் வந்து ஈடுபட்டான்னா இயற்கையாகவே நீண்ட நேரமும் ஈடுபட முடியும். உறுப்பில் நல்லா எழுச்சி இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உடல் ஹீட்டும் அப்போ கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உயிரினுக்குள்ளே எதுவும் அதிகமாக சாகாது. நல்ல முறையில் இல்லறத்தில் இருக்கலாம், குழந்தையும் உருவாக நிறைய சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ஒரு ஆண் இன்னைக்கு வந்து இல்லறம் வச்சுக்கிட்டார், தாமத்தியம் வச்சுக்கிட்டார் அப்படின்னா அவருடைய அந்த திரவம், அந்த வெள்ளை திரவம் பெண்ணினுடைய யோனிக்குள்ளே வந்து 48 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அப்படி பார்த்தா 2 நாள் உயிரோடையே இருக்கும் உள்ள. அங்கே இருக்கிற வெப்பநிலைக்கும் அங்கே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கும் 2 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 2 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்காமல் இருந்தால் கூட அங்கே உள்ள உயிரணுக்கள் இருக்கும், உயிரோடு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அது எப்படிங்க இருக்கும்? சில பேர் கொஞ்சம் ஃபன்னியாக கேட்பாங்க,
நாங்கள் வந்து குழந்தை வேணான்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் இல்லறத்தில் இருக்கிறேங்க. ஆணுக்கு உச்சநிலை அடையும் போது நாங்கள் வெளியில் வந்து எடுத்துருவோங்க, அந்த திரவத்தை வெளியில் வெளியேற்றிடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசிபிளே கிடையாது. இந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு திங்க்கு, இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தை இருக்கா பிறக்காமல் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது, பிறந்தே தீரும். ஏன்னா ஆணினுடைய அந்த திரவத்தில் ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்கோங்க. அந்த குண்டூசியோட தலைப்பகுதியில் வந்து அந்த திரவத்தில் முக்கி எடுத்து நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் அளவுக்கு அதில் உயிரணுக்கள் இருக்கும். ஸோ ஒரு சின்ன துளியிலேயே அவ்வளோ இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று தான் உள்ளே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈடுபடும் போதே சும்மா ஒரு சொட்டு உள்ளே போயிட்டாலும் அவ்வளோதான், குழந்தை உருவாக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் எண்ணெய்களை தடவிக்கிறதா சொல்கிறாங்க. அது நான் இங்கே பேர் சொல்ல விரும்பலை. அது மாதிரி தடவிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. குழந்தை இப்போதைக்கு வேணான்னு அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் ஆண்கள் சேஃப்டி யூஸ் பண்ணலாம், அதுவே காமனாக இருக்கும். பட் சேஃப்டி யூஸ் பண்ணாலும் கூட சில நேரத்தில் உருவாக நிறைய வாய்ப்பு உண்டு. சேஃப்டியில் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஈடுபடுறதுக்கு நிறைய அதை பார்த்திங்கன்னா குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை, மேக்ஸிமம் அது மாதிரி டேமேஜ் ஆக ரொம்ப நல்ல ஒரு தரமான ஒரு சேஃப்டியாக வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். குழந்தைய பிறக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு இதுதான் ஒரே ஒரு விஷயமா இருக்கும், இந்த சேஃப்டி யூஸ் பண்ணுறது தான், மற்றபடி எதுவும் இல்லை. அதேமாதிரி ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரானை அதிகரித்து அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டை கொடுக்கணும். அதுவும் இந்த கல்யாணமான புதுசில் அப்படின்னா கருவாடு நிறைய கொடுக்கலாம். நான்வெஜ்ஜில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. வெஜிடேரியன் ஃபுட்டை விட நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து ஆண்களுக்கு வந்து நல்ல ஆன்ம வீரியத்தை அதிகமாக கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் வந்து டெய்லியுமே இறைச்சி எடுத்துக்கலாம் இந்த கல்யாணமான புதுசில். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்யாணமானவங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டிலையா சாப்பாடு போடுவாங்க, நான்வெஜ் பண்ணி போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு அந்த சக்தி இருக்குது. கோழி, ஆடு, அதே மாதிரி மாடு, இந்த மாதிரியான இறைச்சிகள் சரிங்களா, ஒவ்வொரு மீன், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு இந்த பன்றி இறைச்சி, எல்லா இறைச்சியுமே நம்ம வந்து இறைச்சிகளில் இதுதான் அதுதான்னு சொல்ல முடியாது. எல்லா இறைச்சிகள்லையுமே சத்துக்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இறைச்சி சாப்பிடுவராக இருந்தால், இல்லைங்க நான் குறிப்பிட்ட இறைச்சி தான் சாப்பிடுவேன், குறிப்பிட்ட இறைச்சி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால், உங்களுக்கு என்ன இறைச்சி பிடிக்குதோ சாப்பிடுங்க. பிடிச்ச இறைச்சியை பிடிச்சபடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது ஆண்களுடைய வீரியத்துக்கு. கருவாடு அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரியமான உணவு. உப்பை தடவி, அதுவும் சின்ன சொல்ல போனால் பழங்காலத்துல பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கருவாடை சமைச்ச பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. நல்ல உப்பை தடவி வெயிலில் காய வச்சுருவாங்க, அது நல்லா காஞ்சி போயிடும், அதை வச்சு சமைப்பாங்க. இந்த கருவாட்டில் இல்லாத சத்துக்களே இல்லை ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய உடல் அப்படியே ஆண்மையில் துள்ளி குதிக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரானோட ஹார்மோனை பன்மடங்கு தூண்டுற சக்தி கருவாடுக்கு இருக்குது. ஸோ திருமணமான புதிதில் ஆண்களுக்கு கருவாடு கொடுங்க. இந்த நண்டு சாப்பிட்றதுங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஆண்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆண்களுடைய டெஸ்டோஸ்டெரான் அதிகரிக்கும், உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த மாதிரி உணவுகள்லேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து திருமணமான புதிதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டை கேட்குறாங்க. என்னென்னா, இல்லறத்தில் அவங்க ஈடுபடும் போது அவர்களுடைய உறுப்பு வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்னதாகி போயிடுதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கும்போதே ஏன் சின்னதாகுது அப்படின்னு கேட்டால்,
ஒன்று ரத்த ஓட்டம் அதில் கொஞ்சம் கம்மியாகிடலாம், இல்லை உங்களுக்கே உணர்வு கொஞ்சம் கம்மியாகிருக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ கை இருக்குது, இந்த கையை மேலே தூக்கி தூக்கி கீழே இறக்குறீங்க, ஒரு 50 அடி தூக்கி தூக்கி கீழே இறக்குவீங்க, 51வது அடி கை கொஞ்சம் ரெஸ்ட் விடுவீங்கள்ல, அதே தான் அங்கேயும் நடக்குது. உறுப்பை வச்சு நீங்கள் அங்கே செய்யும்போது அல்லது உறுப்பு வந்து தொடர்ச்சியாக எழுச்சி நிலையிலே இருக்கும்போது அந்த உறுப்பு கொஞ்சம் தளர்வாக தான் செய்யும், கொஞ்சம் ரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கும். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கழிச்சுட்டு உணர்வுகள் அதிகமாகும்போது மறுபடியும் எழுந்து நிற்கும், எழுச்சியாகும். இது காமன் தான். இதை நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்களே, இதனால் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 1% கூட இதனால் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த இல்லறம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீட்னஸ் அண்ட் க்ளீனஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் குளிச்சுட்டு ஈடுபடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வாக்ஷாயனருடைய கூற்றுப்படி ஒரு இனிமையான இல்லறம் என்பது காதலிலிருந்து தொடங்குது, பேசுறதுலேருந்து தொடங்குது, அடுத்தது சுத்தத்திலிருந்து தொடங்குது. எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பில் இருக்கிற ரோமங்களை நீக்கிறது, வாஷ் பண்ணிக்கிறது, நல்லா உறுப்பை வாஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் குட் ஹேபிட். அதெல்லாம் குட் ஹேபிட். ஏன்னா அதுலேருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீசும்போதும் சரி, ஏன்னா அங்கே அதுதான் பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்ற பகுதி. சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஸ்மெல் அடிக்குதுங்க அடிக்கடி அப்படிம்பாங்க. அதாவது ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில நேரத்தில் வரும். பெண்களுக்கு அவர்களுடைய உறுப்பு பார்த்திங்கன்னா, மர்ம உறுப்பு பார்த்திங்கன்னா அதீத ஒரு ஸ்மெல் அடிக்கும். இது வந்து ஒரு ஈஸ்ட் தொற்று, இது பூஞ்சக்காலம் தொற்று மாதிரி. இது ஒரு டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேப்லெட்டில் ஒரு 3 நாளில் சரியாக போகிற ஒரு விஷயந்தான். இதை நினச்சி பெண்கள் பயப்பட வேண்டாம். பட் ஆண்களுக்கு இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அன்க்ளீனாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா அவங்க ரோமங்களை முடிகளை ரொம்ப வளர்த்து வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல ட்ரிம் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வியர்வைகள் தங்கி அதன் மூலமாக ஸ்மெல் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் எங்கே அஃபெக்ட் ஆகும்னா உங்களுக்கு இல்லறத்தில் அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள் கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க, என்ன மாதிரி வாசம் வருது அப்படின்ட்டு முகம் சுளிப்பாங்க. வேணாம் இது மாதிரி இல்லறத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் திங்கிங்ஸ் வரலாம். ஸோ நீட்னஸ் அண்ட் க்ளீனஸ் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் எடையில் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணத்துக்கு அப்புறமேட்டு பல ஆண்கள் பல பெண்கள் தங்களுடைய உடல் எடையை பற்றி அக்கறைப்படுறதே இல்லை. உடம்பு எடை எவ்வளோ அதிகரித்தாலும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் தொப்பை போட்டாலும் ஜிம்முக்கு போவாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை அஃபெக்டே பண்ண மாட்டாங்க, அதை வந்து கேரிங்கே பண்ண மாட்டாங்க, அது லைஃப்பில் அஃபெக்டே பண்ணாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். அது எந்த வகை வேணாலும் இருக்கலாம். தனியாக உடற்பயிற்சின்னு எடுத்து செஞ்சாலும் சரி, இல்லைன்னா இல்லை சார் நாங்கள் வந்து வீட்டில் நான் தான் மாஃப் போடுவேன், நான் தான் துணி துவைப்பேன், நான் தான் பாத்திரம் கழுவுவேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி இதே தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 45 நிமிடம் டெய்லி உடற்பயிற்சி அவசியம். இந்த உடற்பயிற்சியின் மூலமாக உடம்பு எடை குறையிறது ஒன்று, 2வது ஆண்களுக்கு இந்த ஆண்மை அதிகரிக்கிற டெஸ்டோஸ்டரான் அதிகமாக சுரக்கும். டெய்லி 30 நிமிட நடைப்பயிற்சிங்கிறது ஆணினுடைய டெஸ்டோஸ்டரான் அளவை அதிகப்படியாக அதிகரிப்பு செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆண்மை வீரியத்தை கொடுக்கும். அதனால் திருமணமான கையோட உடற்பயிற்சிகளை அப்படியே கைவிட்டுறாதீங்க. உடம்பையும் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளும் செய்து டெஸ்டோஸ்டரான் அளவை அதிகரித்து உடம்பை வனப்பாக வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே டெய்லி ஒரு முட்டை கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்கிறதுக்கும்
நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலமாக்கிறதுக்கும் இந்த முட்டை வந்து ரொம்ப நல்ல முறையில் பயன்படும். அதனால் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். கருவாடு நிறைய, அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருவாடு நிறைய சேர்த்திக்கோங்க. ஆண்களும் சேர்த்திக்கோங்க, பெண்களும் சேர்த்திக்கோங்க. இல்லைங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இனிமேல் சாப்பிட்டு கற்றுக்கோங்க, பழகுங்க. ஏன்னா ஒரு ஃபுட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது, எந்த ஃபுட்டையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இவ்வளோ ஒரு வரப்பிரசாதமான ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாமா? பிடிக்கிறனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதனால் கருவாடு உங்களுடைய லைஃப்பை மட்டும் இல்லை, உங்களுடைய இல்லறத்தையும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.